தொடர்ந்து நமது செய்தியாளர் ரமேஷ்குமார்ட்ட பேசலாம். ரமேஷ், அந்த சிசிடிவி காட்சிகளை நம்மளால பார்க்க முடியுது. சரியா புதன்கிழமை, அதாவது இன்று காலை 8:46 மணிக்கு அந்த பகுதியில் அந்த விமானம் விழுந்து நொறுகும் போது ஏற்கனவே 3 வாட்டி அது வெடித்து சிதறியது அப்படிங்கிற ஒரு தகவல் அந்த பகுதிவாசிகள் கிட்டேயே நம்ம கேட்க முடிஞ்சது. இந்த நிலையில அது தொடர்பான காட்சிகளை பார்க்க முடியுது. இந்த காட்சிகள் நமக்கு விளக்குவது என்ன? கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக அந்த விமான விபத்து நொறுங்கி விழுந்த போது ஏற்பட்ட அந்த சிசிடிவி காட்சிகள் கிடைத்திருக்கிறது. அதில் பலத்த சத்தத்தோடு நெருப்பு பிளம்புகள் வானை நோக்கி மேலே உயர்கின்ற அந்த காட்சிகளை தான் சிசிடிவி மூலமாக நாம் பார்க்க முடிகிறது. அந்த காட்சிகள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடியும் அது எந்த அளவுக்கு வெடிப்பு மிகவும் தீவிரமாக இருந்தது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. சிசிடிவி காட்சிகளில் அந்த நேரம் 8:46 என்று குறிப்பிடப்படுகிறது. எனவே அதன் மூலம் சுமார் 8:45 8:46 விமானம் விபத்துக்குள்ளாகி அதன் பிறகு வெடித்து சிதறி இருக்கிறது என்பதை நம்மால் காட்சிகள் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது. சம்பவத்தை நேரில் பார்த்த சாட்சிகளும் கூட இதனை உறுதி செய்திருக்கிறார்கள். அந்த சிசிடிவி பொருத்தப்பட்டிருக்கிற பகுதியிலே தேசிய நெடுஞ்சாலை ஒன்று அமைந்திருக்கிறது. அதில் வழக்கம் போல வாகனங்கள் வந்து சென்று கொண்டிருக்கின்றன. அதிலிருந்து சிறிது தொலைவில் ஒரு வயல் போன்ற ஒரு பகுதி அமைந்திருக்கிறது. அந்த வயல் போல பகுதியில் தான் விமானம் நொறுங்கி விழுந்து விபத்துக்குள்ளாகி பின்னர் அதிலிருந்து தீ பிளம்புகள் பயங்கர சத்தத்தோடு வானை நோக்கி மேலே எழுகின்ற அந்த காட்சிகள் சிசிடிவியின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. கீழே விழுந்த போது அதிலிருந்த அந்த எரிவாயு டேங்க் வெடித்ததால் இந்த விமானம் தீ பிடித்து வெடித்து சிதறி இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. ரைட். அந்த பாராமதி பகுதியில் அந்த சரியாக இன்று காலை 8:45 8:46 அந்த விமானம் அந்த பகுதியில் விழுந்து நொறுங்கிய நேரத்தில் வெடித்து சிதறி இருக்கு. அந்த காட்சிகளை நம்மால் அந்த சிசிடிவி காட்சிகளின் வாயிலாக பார்க்க முடியுது. அந்த அந்த வெடிச்சு சிதறினதில் தீ எப்படி கொழுந்து விட்டு அந்த அந்த பகுதியே ஒரு புகை மண்டலமாக மாறக்கூடிய ஒரு காட்சி தான் நம்மளால் பார்க்க முடியுது. 8:46 மணிக்கு இந்த சம்பவம் நடந்திருப்பதாக இந்த சிசிடிவியில் பதிவான காட்சிகள் நமக்கு தெளிவாக விளக்குது. முதற்கட்ட விசாரணையிலே இது ஒரு அடர்ந்த பனிமூட்டம் அந்த பகுதியில் நிலவினது தான் காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலுமே அந்த பகுதிக்கு இப்போ இந்த விசாரணை நடத்துவதற்கான குழுவினர் விரைந்திருக்கிறார்கள். அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய அந்த விசாரணையில தான் இனி அடுத்தடுத்த கட்ட தகவல்கள் என்ன அப்படிங்கிறது தெரியும். இதில் பயணித்த எல்லாருடைய உடலுமே கருகி இருக்கக்கூடிய சூழலில் அஜித் பவாரை அடையாளம் காண்பதற்கே அவர் அணிந்திருந்த அந்த கைகடிகாரம் தான் உதவி இருக்கிறது அப்படிங்கிறது கூடுதல் தகவலாக இருக்கிறது. அந்த விபத்து நடந்த போது கிடைக்கப்பெற்ற சிசிடிவி காட்சிகளை நாம் இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.